ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தேசிய உரங்கள் லிமிடெட் இருக்கு பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நேஷ்னல் ஃபெர்டிலைசர் லிமிடெட் இருக்கு பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ 9/10/2024 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா யூனிட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் கிரேட் 2ல் சேலரியை பொறுத்த வரைக்கும் 23,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியரிங்கில் அசிஸ்டன்ட் கிரேட் 2 கேட்டிருக்காங்க. 23,000 ரூபாய் சேலரி, ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியரிங்கில் அசிஸ்டன்ட் கிரேட் 2 கேட்டிருக்காங்க, ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு கெமிக்கல் லேபில் 2 வேகன்சி. ஸ்டோர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. லோகோ அட்டண்டன்ட் கேட்டிருக்காங்க, 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நர்ஸில் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபார்மசிஸ்ட்டில் 2 வேகன்சி. அட்டண்டன்ட் கிரேட் 1 எலக்ட்ரிக்கலில் 15 வேகன்சி கேட்டிருக்காங்க. ஓடி டெக்னீஷியனில் ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க. ஓகே, அதேமாரி பார்த்தா 15 யூனிட்லேருந்து வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் ஜூனியர் இன்ஜினியரிங்கில் ப்ரொடக்ஷனில் 33, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 7 வேகன்சியும், எலக்ட்ரிக்கலில் 4 வேகன்சியும், டிராப்மேனில் ஒரு வேகன்சியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கில் ஒரு வேகன்சியும், ஸ்டோர் அசிஸ்டன்ட்டில் 4 வேகன்சி, நர்ஸுக்கு 2, ஃபார்மசிஸ் ஒரு வேகன்சி, லேப் டெக்னீஷியன் 2 வேகன்சி, எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஒரு வேகன்சி, அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அட்டண்டன்ட் கிரேட் 1 பார்த்தா 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வெல்டருக்கு 2, எலக்ட்ரிஷியனுக்கு 1, எலக்ட்ரிக்கலுக்கு 5, லோகோ அசிஸ்டன்ட் கிரேட் 1க்கு பார்த்தா ஒரு வேகன்சி. இந்த மாதிரி நிறையா யூனிட், ஸோ பல்வேறு யூனிட்டில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது தமிழகத்தில் வேலைவாய்ப்பு இருக்க போகிறது கிடையாது, அங்கே தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்பரேட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் டிவிஷனில் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல பதவிகள் உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஜாப் அப்டேட் தான். பட் தமிழகத்தில் வேலைவாய்ப்பு கிடையாது, வேறு ஸ்டேட்டில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏஜ் மீட் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் மினிமம் 18 கொடுத்துருக்காங்க, அதிகபட்சம் 30 கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி கல்வி தகுதி ஜூனியர் இன்ஜினியரிங் அப்படின்னா ரெகுலர் பிஎஸ்சியில் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கல்வி தகுதி தெளிவாக அறிவிச்சிருக்காங்க. டிராப்மேன்னா டிப்ளமோ 3 இயர்ஸ் டிப்ளமோவில் அந்த டிப்ளமோ மெக்கானிக்கல் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, அந்த மாதிரி டிகிரி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸ்டோர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டில் சயின்ஸ் முடித்தவங்க, காமர்ஸ் முடித்தவங்க, ஆர்ட்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். லோகோ அட்டெண்டுக்கு 3 இயருக்கு மெக்கானிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நர்ஸுக்கு அதே மாதிரி தான் டிப்ளமோ ஜென்ரல் நர்ஸை முடித்தவங்க அப்ளை பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட்டுக்கு நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி முடித்தவங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. லேப் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் டிப்ளமோ லேப் அசிஸ்டன்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு என்னமான கல்வி தேதி எல்லாம் நீங்கள் கேட்டு அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு பதவி, 21க்கும் மேற்பட்ட பதவிகள் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஏஜ் மீட்டும் பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்தா செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதேமாரி பார்த்தா உங்களுக்கான சேலரி என்ன, அதை பற்றி எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ எல்லாமே நீங்கள் கல்வி தகுதி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, ஆஃப்லைனில் உங்களுக்கு OMR பேஸ்டு மூலமாக எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. OMR மூலமாக எக்ஸாம் வைக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில் தான் எக்ஸாம் சென்டர் இருக்கும் போது, தமிழகத்துக்கு சென்னையில் மட்டும்தான் இருக்குது. அங்கே போய்ட்டு உங்களுக்கான எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்க போது எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ செக் பண்ணுறவங்க செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்கவங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அப்படின்னா 9/10/2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கடைசி தேதி 8/11/2024, அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன், ஒரு நல்ல ஜாப் அப்டேட்னு சொல்லலாம். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஒருத ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.